இன்று நாம் சிந்திக்கக்கூடிய நாயனார் கொஞ்சம் அமர்நீதி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரை குறிப்பிடும்போது அள்ளிமென் முல்லை என்றார் அமர்நீதிக்கும் அடி. எனக்கு அவ்வளவுதான் வருது. அங்கிள் நீங்க வேணா கிட்ட வாங்க, எனக்கு சவுண்ட் வர மாட்டேங்குது. நாயனார் அமர்நீதி நாயனார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு குறிப்பிடும் போது அள்ளிமென் முல்லை என்றால் அமர்நீதிக்கும் அடியேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர் சோழ நாட்டை சேர்ந்தவர். இவர் பழையாறை என்னும் ஊர்ல அவதரித்தவர். வணிக குலத்தை சார்ந்தவர். இவர் வியாபார நுணுக்கங்கள்லாம் ரொம்ப அழகா செய்து உலகம் முழுக்க தன்னுடைய வியாபாரத்தை செய்தவர். அதாவது என்ன வியாபாரம்னா பட்டு துணி வியாபாரம்னா அந்த காலத்துல ரொம்ப சிறப்பா நடந்தது. இவர் என்ன பண்ணாரு, மொத்தமா பட்டு துணிகள்லாம் வாங்கி வேற வேற ஊர்கள்லாம் போய் வாணிபம் செய்து வந்துட்டு இருக்காரு. அதோட சேர்ந்து அணிகலன்களையும் அவர் வியாபாரம் செய்துட்டு இருக்காரு. முத்து, பவளம், வைரம், வைடூரியம் இது எல்லாமே வியாபாரம் செய்துட்டு இருந்திருக்காரு. அதுல நல்ல செல்வந்தராகவும் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, பக்கத்துல பழையாறைக்கு பக்கத்துல உள்ள திருநல்லூர் என்னும் ஊர்ல திருவிழாக்கள் நடைபெறும். அங்க போய் அடிக்கடி போய் சாமி கும்பிடுவார். அந்த திருவிழாவில போய் அங்க இருக்கிற சிவன், அந்த சிவன் மீது மிகுந்த அன்பு வந்துருந்தவர். அதனால என்ன பண்ணிடுறாரு, பழையாறையை விட்டுட்டு திருநல்லூருக்கே குடிபெயர்ந்துறாரு. தன்னோட உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அங்க ஒரு குடில் அமைத்து பக்கத்துல ஒரு பெரிய மடம் ஒண்ணு கட்டி அங்க வர்ற அடியார்களுக்கு எல்லாம் அன்னம்பாளிப்பார். இவங்க குடும்பத்தோட சேர்ந்து அந்த தொண்டை செஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நீண்ட நெடிய காலமா அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்துட்டு இருக்கும்போது அந்த மடத்தை நோக்கி ஒரு யார் வர்றா, தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இத இது பண்றதுக்கு சிவனடியார் பிரம்மச்சாரி வேஷத்துல அடியார் தான் அவரு வர்றாரு. அவரை பார்த்த உடனேயே அமர்நீதி நாயர் போய் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. வரவேற்ற உடனே உள்ள வாங்க, அங்க மடத்துல நீங்க பசியாரிட்டு போலாம், எல்லாருக்கும் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, நீங்க அங்க போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் இங்க ரொம்ப நீண்ட தொலைவு நான் போகணும், இங்க மடத்தை பார்த்தேன், இங்க நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு வந்தேன், ஓய்வு எடுத்துட்டு சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஆனா இங்க சாப்பிடறதுக்கு எனக்கு உகந்ததா இருக்குமான்னு எனக்கு தெரியல, உணவு அந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிறாரு. அப்போ அமர்நீதி நாயனார் சொல்றாரு, இங்க அந்தணர்களுக்குன்னு தனியா உணவு சமைக்கிறாங்க. ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்புறம் சில நாட்கள்ல சில காய்கறிகள் எல்லாம் தவிர்த்துருவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் தனியா சமைச்சு அவங்களுக்கு தனியா பந்தி போட்டுருக்காங்க, நீங்க அங்க போய் சாப்பிடலாம். இப்ப இவர் எப்படி செய்யறாரு பாருங்க, சும்மா தர்மத்துக்கு அவர் மொத்தமா எல்லாருக்கும் சமைச்சு எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லல. அந்தணர்களுக்கு தனியாகவும் இவங்களுக்கெல்லாம் தனியாகவும் அவர் தனித்தனியா எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை இவர் சொல்றாரு, நீங்க தனியாவே அங்க போய் சாப்பிடலாம், உங்களுக்கு ஏற்ற உணவு அங்க அவ்வண்ணமே அங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இவர் நான் கொஞ்சம் நீராடிட்டு வரலாமான்னு பாக்குறேன் அப்படிங்கிறாரு. பக்கத்துல காவிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, காவிரி நீர் ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொன்னோன்னே, காவிரி தாய்க்கு தெரியும்ல சிவன் தான் வந்திருக்காரு, அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, சிவனே நம்மள வாயார வாழ்த்துறாங்க புனித நீர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, நான் போய் காவிரியில போய் நீராடிட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிடுறாரு, இவர் அன்னதானம் கொடுக்குறாருன்னு சொன்னேன், அந்த இடையில ஒரு இது மிஸ் பண்ணிட்டேன். இவர் அது மட்டும் பண்ணல, இவர் துணி வியாபாரி அப்படிங்கிறதுனால இவர் விலை உயர்ந்த துணியெல்லாம் நிறைய கிடைக்கும் இருக்கு. அதெல்லாம் வைத்து இவர் என்ன பண்றாரு, பட்டு துணி அது நிறைய கிடைக்கும், அதை வச்சு என்ன பண்ணாரு, அடியார்களுக்கு தேவைப்படுது இந்த கௌபீனம்னு சொல்லுவாங்கல்ல, கோவணம்னு சொல்லுவாங்கல்ல, அது அதுக்கப்புறம் கீழாடை, மேலாடை, அப்புறம் திருநீற்று பை, இதெல்லாமே அவர் இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அடியார்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இதையுமே அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, இப்ப இங்க இப்ப இவர் நீராட போறேன்னு சொன்னார்ல, நீராட போறப்போ தண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வச்சிருப்பாங்கல்ல அடியார்கள்லாம், குச்சி மாதிரி இப்படி வச்சிருப்பாங்கல்ல, அதுல என்ன பண்ணாரு, மேல ரெண்டு அந்த கோவணத்தை ரெண்டு கட்டி வச்சிருக்கிறாரு. அத அதுல ஒண்ணு காய்ந்து போன, ரெண்டுமே காய்ஞ்சிருக்கு, அதுல ஒண்ணு எடுத்து கயட்டி அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீங்க உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்க, நான் வெளில போய் நீராடிட்டு வர்றேன், வரும்போது மழைக்குள்ள மழை இப்பவே வர்ற மாதிரி இருக்கு, மழையில நினைஞ்சிடுச்சுன்னா எனக்கு காய்ந்த கோவணம் தேவைப்படும், அதனால நீங்க இதை உள்ள கொண்டு போய் வைங்க, நான் போய் நீராடிட்டு நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னா இவர் எடுத்துட்டு போய் அதை ஒரு பேழையில வச்சு அதை மூடிடுறாரு. அமர்நீதி நாயர் வச்சு
அப்புறம் எப்படி காணாம போகும்? ஒருவேளை இங்க திருடர்கள்லாம் இருக்கிறாங்களோ அப்படின்னு கேக்குறாரு. இங்க திருடர்கள்லாம் யாருமே கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் எப்படி அது காணாம போறதுக்கு வாய்ப்பு? அப்ப வெளியில இருந்து வந்து யாரும் திருடுறதுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக பார்வையோட அமர்நீதி நாயனாரை பாக்குறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சுவாமி, என்னையா சந்தேகமா பாக்குறீங்க? நானே அடியார்களுக்கு எல்லாம், நான்கிற ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறாரு அந்த இடத்துல. நானே வந்து அடியார்களுக்கு எல்லாம் நான் வந்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். துணி அந்த இதெல்லாம் வந்து நானே கொடுத்துட்டு இருக்கேன். நான் எதுக்கு அதை எடுக்க போறேன் அப்படின்றாரு. சொன்ன உடனே ஒரு வார்த்தைக்கு தான் இப்ப இந்த வரலாறே வருது. நான் அவர் சொல்லிடுறாரா? சொன்ன உடனே நீ எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம், அது என்னுடைய இது மாதிரி என்னோட இதுக்கு ஈடாகாது அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் உள்ள சாமி, நான் நிறைய வச்சிருக்கேன், அதுல நான் உங்களுக்கு கொண்டாந்து தர்றேன், நீங்க அதை நீங்க ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதெல்லாம் கிடையாது சொன்னேன். இவர் ஒரு ஒற்றை கோணம் மேல கட்டி வச்சிருக்காருல்ல, ஈரமா இருக்குல்ல, இதுக்கு சமமா எதையும் பண்ண முடியாது. நீ அப்படிலாம் இல்லை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்படியா சொல்ற? போய் எடுத்துட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் துலாபாரத்தை எடுத்துட்டு வாங்குறாரு அடியார். துலாபாரத்தை எடுத்து கொண்டாந்து வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கோவணத்தை ஒண்ணு எடுத்து அதுல வைக்கிறார். இதுக்கு சமமா நீ ஏதாவது வச்சிருப்பாப்போம், நீ வச்சிருக்கன்னு சொல்றீல, அதை எடுத்து கொண்டாந்து வை பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன இவர் ஓடி போய் ஒற்றை கோவணத்தை அது மாதிரியே இருக்கு, அதை எடுத்து கொண்டாந்து வைக்கிறார். சமமாகல. இன்னொன்னு வைக்கிறார், இருந்த எல்லாத்தையும் வைக்கிறார், சமமாகல. சுவாமி, சமமாகல, எதை வேணுமோ வை, எனக்கு துலாபாரம் சமமாகணும் அப்படிங்கிறார். பொன் பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து அதுல வைக்கிறார். சமமாகல. சுவாமி, அதை வச்சு அதுவும் சமமாகல. பத்திரம்லாம் நிலம்லாம் வாங்கின அந்த பத்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வைக்கலாம், எதை வேணுமோ வைங்கிறார். அதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறார். சமமாகல. தன்னுடைய மனைவி மகன் 2 பேரையும் வந்து நிறுத்துறார். அப்பையும் சமமாகல. இப்பதான் அவருக்கு உணர்றார். உடனே என்ன பண்றாரு? சிவபெருமானே, என்னுடைய மனதில் ஆணவம் வேரூன்றி விட்டது, என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே வைக்க சொல்லிடுறாரு. மனைவி, மக்கள், பொன் பொருள் என்னென்ன துணி இருந்தோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த துலாபாரம் அப்படியே இருக்கு. முன்னாடி போய் நிற்கிறார். துலாபாரம் முன்னாடி போயிருக்கு. நான் இத்தனை ஆண்டு காலமா சிவனடியார்களுக்கு செய்த தொண்டு உண்மை என்றால் இந்த துலாபாரம் சமமாகட்டும், நானே என்ன நிறுத்துறேன்னு சொல்லிட்டு துலாபாரத்துல அவர் போய் நிற்கிறார். சமமாயிடுச்சு. சமமானோன்னு அடியார்ட்ட திரும்பி சொல்றாரு. அடியார், நீங்க வந்து சொல்லி இங்க பாருங்க சமமாயிடுச்சுன்னு சொல்லி திரும்புறாரு. அடியார காணும். உடனே மேல காட்சி கொடுக்குறாரு. நீ இவ்வளவு நாள் செஞ்ச, உன் மனசுல ஓரத்துல அந்த நான் என்ற ஆணவம் இருந்தது. தூய எண்ணத்தோட தானே அடியாரை ஏத்துக்கணும். அந்த நான் என்ற அந்த ஓரத்துல இருந்ததுல, அதை களையறதுக்காண்டி தான் நான் வந்தேன். இந்த உலகம் இருக்கிற வரை உன்னுடைய புகழ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தொடர்ந்து இதை செய்வ அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சிட்டு மறைஞ்சிடாரு. இதுல வந்து இந்த கோவணங்கிறத வந்து இப்போ உள்ளவங்கலாம் சிறு பிள்ளைங்களாம் சிரிப்பாங்க அந்த மாதிரி. ஆனா நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் வந்து இதை வந்து இந்த வேர்டை வைத்து நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க. சேக்கிலார் முதற்கொண்டு எல்லாருமே நிறைய பாடல்கள்லாம் இதுல பாடியிருக்காங்க. இதுல கோவணம் அப்படிங்கிறது வந்து அது வந்து வேதத்துக்கு சமமா சொல்லுவாங்க. இப்ப வேதத்தை படிக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த கர்வம்லாம் குறையும். அதே மாதிரி இந்த கோவணத்தை வைத்து அவருடைய கர்வத்தை தீர்த்து வச்சிருக்கிறார் சிவபெருமான். அவ்வளவுதான். அதனால அடியார்களா இருக்கணும்னா முதல்ல நம்ம வந்து நான் என்ற அந்த இதை வந்து முதல்ல அடியோர் வேரோட அறுத்தாதான் நம்ம முழு அடியாரா மாற முடியும். சுவாமி கிட்ட போகும்போது நம்ம வந்து என்ன, நம்ம பக்தி செலுத்துறோம் நம்ம நினைச்சிட்டு நம்ம போறோம். தினமும் போய் நம்ம முழுமையான பக்தியை நம்ம சுவாமிக்கு கொடுக்குறோமாங்கிறது சுவாமிக்கு தான் தெரியும். ஆணவம் இல்லாமல் ஒரு நாளாவது நீ அந்த சுவாமி கிட்ட போய் நின்று நீ சாமி கும்பிட்டீங்கன்னா அவருடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும். அதுதான் அவங்க உணர்த்திருக்காங்க. திருச்சிற்றம்பலம்.